வயசு உனக்கு தடையே இல்ல. இத்தனை வயசு வரைக்கும் நடக்காத அற்புதம் இந்த வயசுலயே நடக்க போகுதுன்னு நினைக்கிற, கர்த்தர் நினைத்தது தடைபடாது. எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். இத்தனை வயசாயும் என்னுடைய போராட்டம் மாறாம இருக்கு அப்படிங்கிற சிந்தனையோடு ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, எத்தனை வயசானாலும், சூழ்நிலையானாலும், வரும் காரியங்களானாலும், நிகழ் காரியங்களினாலும் கிறிஸ்துவின் அன்பு உன்னை விட்டு பிரியாது. அந்த நேச கரம் உன்னோடு இருப்பதினாலே கர்த்தர் உன்னை வைத்து அவர் வல்லவராய் இருக்கிறார். 100 வயசுல பிள்ளை கிடைச்சதே, 100 வயசுல பிள்ளை கிடைச்சதே. எத்தனை வயசானாலும் உனக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த வயசுலயும் உனக்கு நிம்மதி கிடைக்கும். தலை குனிந்த வயதாக இருந்தாலும், தள்ளாடுகிற வயதாக இருந்தாலும், இடநற்று போன வயதாக இருந்தாலும் நிம்மதியை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, உயர்வை கொடுக்க கர்த்தர் வல்லவர். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனை பெற்றுக் கொள்வார்கள். காலேப் சொல்லுகிறார், நான் யுத்தத்துக்கு போகும்போது இருந்த அதே பலன் இப்ப இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, சிலரோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் வயசு ஏற ஏற உன் பலனும் பெருகும். உன் வயசு ஏற ஏற உனக்கு சமாதானமும் பெருகும். உன் வயசு ஏற ஏற உனக்கு நிம்மதியும் பெருகும். வேதம் சொல்கிறது, அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். பட்டு போன மரம் அல்ல, வெட்டப்பட்ட மரம் அல்ல, இலைகள் உதிர்ந்த மரம் அல்ல, இலைகள் உதிராதிருக்கிற மரம். கீழே வேறு பற்றி மேலே கனி தந்து பூமியை தன் பலனால் நிரப்புகிற காலம் இது.